ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சந்திர கிரகணம் 9:30 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆகி 1:30 மணி வரைக்குமே சந்திர கிரகணம் நடக்குதுங்க. அதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சந்திர கிரகணம் அப்போ நம்ம என்னென்ன செய்யணுன்றத பத்தியும் இதுல பார்க்கலாம். அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பத்தி நம்ம அன்னைக்கு ஒரு முறை சொன்னாலும் அது 1000 முறை சொன்னதுக்கான பலன்கள் கிடைக்குமாங்க. இந்த மாதிரி தியானங்கள் செய்யும் போது அந்த நேரத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த பலனை கொடுக்குமாங்க. அது மாதிரி நம்மளும் செய்யறதா இருக்கும். நீங்க யாரெல்லாம் செய்றீங்கன்றத மறக்காம சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கிரகணம் நடக்கும் போது கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணுங்க. கிரகணம் நடக்கும் போதும் நம்ம புதுசா எந்த வித வீட்டு கழுவுறது, துடைக்கிறது, காய் கட் பண்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாதாம். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணணுங்க. காலையில திங்கக்கிழமை காலையில இந்த கிரகணம் நடக்கும்போது ஒரு சில நட்சத்திரங்களுக்கு தோஷம் வருதாம். அந்த மாதிரி எங்க வீட்லயும் அவருக்கு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்துல தான் இது ஸ்டார்ட் ஆகிறதால அவருக்கும் பரிகார பூஜை நாளைக்கு செய்ய போறோங்க. நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பரிகார பூஜை செய்யற நட்சத்திரமா இருக்கீங்கன்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.